நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு பயமா இருக்கு மகா. பயப்பட ஒண்ணும் இல்ல பாரதி. நான் தனியா என்ன வேணா கஷ்டப்படலாம், ஒன்னு கூட்டி போய் இப்படி. அதுக்காக உன்னை போன்னு சொன்னா என்னையும் போன்னு சொன்ன மாதிரி தானே அர்த்தம் பாரதி. மகா சொல்லு பாரதி, அப்பா என்ன போன்னு சொல்லிட்டாரு, நீ என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றியா? ஐயோ மகா, அப்படி இல்ல. உன்னை விட்டுட்டு எப்படி? அப்புறம் எதுக்கு இவ்வளவு பயம் யோசனை எல்லாம்? இல்ல மகா, மாமா டிபெண்ட் பண்ணி இவ்வளவு வருஷம் இருந்தாச்சு. திடீர்னு வெளியே போக சொன்னா கையில பெருசா பணம் இல்லை. மாமா ஏற்கனவே பணம் கொடுத்தது கூட நான் வாங்கிக்கல. வீடு பார்த்து திங்ஸ்லாம் வாங்கிக்க முடியுமா? ஆனா நம்ம போய் தான் ஆகணும் பாரதி. இங்க யாருக்கும் நம்ம வேணாம் இப்போ. வெளியே போன்னு சொல்லிட்டாங்களே. மாமா ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாரு. இல்லைன்னா மாமா எப்படி இப்படிலாம் சொல்லுவாரு? என்ன தப்பு பண்ணோன்னு கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிடுச்சு. அவர்தான் வாயே திறக்கலையே. அது என்னன்னு யோசிக்கிறத விட பாரதி, நம்ம போகணும் இங்க இருந்து. கையில பணம் கூட இல்லாம எப்படி உன்னையும் கூட்டி போய் சமாளிக்க முடியுமாவா? முடியுமான்னு கேட்காத பாரதி, சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. மாமா என்னதான் கோமா சொன்னாலும் அவர் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்றாரு. வேணாம் வேணாம். ஏன் பயப்படுற பாரதி? அவர் நம்மள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகும் நம்ம இங்கே இருந்துட்டு இருக்கோம். இதுவே எனக்கு பிடிக்கல. என்ன பத்தி யோசிச்சு அவர்கிட்ட நீ உன்னை விட்டு தராத பாரதி. நம்ம கஷ்டப்பட்டாலும் நீ அசிங்கப்பட்டதை என்னால பார்க்க முடியல. எனக்காக எல்லாரும் தூக்கி போட்டு வரேன்னு சொல்ற, என்னால நம்பவே முடியல. நான் ஒண்ணு இல்லாத ஒருத்தன் எப்படி என்ன நம்பி? நெகட்டிவா யோசிக்காத பாரதி, நான் உன்னை நம்புறேன். நம்ம சந்தோஷமா இருப்போம்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல, எனக்கா இவ்வளவு பண்றேன்னு சொல்ற. உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுமே தான் எனக்கு கவலையா இருக்கு. மாமா உன்னை எவ்வளவு வசதியா சந்தோஷமா வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உன்னை பாத்துக்க வேணாமா? சந்தோஷம்னா பெரிய வீட்டுல நல்ல புடவை கட்டிட்டு இருக்கிறதா? இல்ல பாரதி, அப்பா இவ்வளவு நாள் சந்தோஷமா வச்சிருந்தாரு, இனி நீ எப்படி சந்தோஷமா வச்சுக்க போற? இத பத்தி எல்லாம் யோசிக்காத. நம்ம சேர்ந்து வெளியே போறோம், 2 பேரும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம். நீ என்ன நம்புறது சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னும் வீடு கூட பார்க்கல. என்னால ஒரு சின்ன வீடு தான் பார்க்க முடியும். அந்த வீட்டுல உன்னை வச்சு யோசிக்கவே முடியல மகா. திரும்பவும் அதையே சொல்ற பாரு. வீடு எப்படி வேணா இருக்கட்டும், நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மள வேண்டான்னு சொல்லிட்டாங்க பாரதி. உன்னை அடிச்சு வெளியே போன்னு சொல்லிருக்காரு. கொஞ்சமாவது கோவப்படு. அவங்க பக்கம் நியாயம் இருக்கும்லாம் யோசிக்காத. நம்மள வேண்டானவங்கள நமக்கும் வேணாம், நம்ம போயிடலாம். அவங்க நம்மள பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். முடியுமா மகா? முடியும், முடியணும். இன்னைக்கு பெஸ்டா இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு நாள் ஒரு 0ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு இதுதான் டைம்னு நினைச்சுக்கலாம். இப்படி நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்திட்டு என்ன பண்ணலான்னு யோசி. டிபெண்ட் பண்ணது தியாகியா இருந்ததெல்லாம் போதும். நம்மளை பத்தி மட்டும் யோசிப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வா பாரதி. லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இயல்புதான். நம்ம அதை சேலஞ்சிங்கா எடுத்துப்போம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மறுபடியும் ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்றேன், பாத்துக்கலாம். பயப்படாத பாரதி. முதல்ல ஒரு வீடு பார்க்கணும், அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம அங்க இருந்து ஷேர் பண்ணிக்கலாம். நான் இருக்கேன் பாரதி, நீ பயப்படாத. சரி மகா. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. மகா வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற சித்தப்பா. அதான் தெரியுமே, போக சொன்னது நீதானே? சொன்னேன் சித்தப்பா. அவ வீடு பார்த்தாச்சு, சீக்கிரம் கிளம்பிடுவோன்னு வந்து சொல்லிட்டு போறா. என்னால தாங்க முடியல சித்தப்பா. அவங்க நல்லதுக்காகத்தானே மகா இங்க இருந்து கிளம்பணும்னு நினைச்சேன். அப்புறம் என்ன, எங்க இருந்தாலும் அவளும் பாரதியும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோ. மதி, என்ன மதி சின்ன புள்ள மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அழ ஆரம்பிச்சிடுற?
நான் தான் போக சொன்னேன். ஆனா கிளம்புறோன்னு அவ வந்து நிக்கிறப்போ என்னால முடியல சித்தப்பா. அவ இல்லாம இந்த வீட்டுல எப்படி இருக்க போறேன்னு தெரியல. பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆயிருந்தா அவ இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவ தானே. தெரியல சித்தப்பா. அது கூட எல்லா சீரும் கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வச்சிருப்பேன். இப்ப யாரும் இல்லாத மாதிரி அவ இங்க இருந்து வெளியே போறா. என் பிள்ளைங்க ரெண்டையும் நானே இப்படி அனுப்புற நிலைமை வரும்னு நான் நினைக்கலையே சித்தப்பா. என்ன செய்யறது? நிலைமை அப்படி இருக்குல்ல. இந்த பாரு, நம்ம கையில எதுவும் இல்ல. நம்மள மீறி ஏதோ நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசாம இரு. மகா அம்மாவை ஆஸ்பத்திரியில டெலிவரிக்கு சேர்த்துட்டு நான் வெளியே நிக்கிறேன். பொண்ணுதான் வேணும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. வலி வந்து ரொம்ப நேரம் ஆகியும் குழந்தை பிறக்கல சித்தப்பா. அவ்வளோ டென்ஷன். திடீர்னு நர்ஸ் வெளியே வந்து பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னப்போ சந்தோஷத்துல அப்படியே அழுத சித்தப்பா. அப்படியே வெள்ளை துணியில சுத்தி அவளை இப்பதான் கையில கொண்டு வந்து கொடுத்தது மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் இடையில போனதே தெரியல. மகா ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. அவளே பாத்துப்பா. தனியா ஒன்னும் போற இல்ல. பாரதியும் கூட இருக்கான்ல, அவன் அவளை நல்லா பாத்துக்குவான்ப்பா. இல்ல சித்தப்பா, அவ பிறந்து 4 நாள் ஆளு குழந்தையா இந்த வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்தேன். அன்னையில இருந்து ஒரு நாள் கூட அவ இல்லாம நான் இருந்ததில்லை. நான் எங்கேயாவது வெளியூர் போனாலும் அவளும் கிளம்பி வந்துடுவா சித்தப்பா. ஆனா என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா சொல்லு? ஒண்ணு மட்டும் பாத்துக்கிட்டு மகா இந்த வீட்டுல இருந்தா அவ வாழ்க்கைய அவ பார்க்க வேணாமா? நான் வேணா மகட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளையும் பாரதியும் எங்கே இருக்க சொல்லவா? சரியா போச்சு போ. தா, அப்படி எதுவும் பண்ணி காரியத்தை கெடுத்து வச்சிடாத. தா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உன் கூடவே உன் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? இந்த வீட்டுல அவ இருந்தா அவ நிம்மதியா இருக்க போறது இல்ல. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்னைக்கானாலும் ஜனனி விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீயே நினைச்சாலும் மகா வாழ்க்கையை சரி பண்ண முடியாது. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு பேசாம இரு. மகாவும் பாரதியும் இங்கிருந்து போறதுதான் அவங்களுக்கு நல்லது, ஜனனிக்கும் நல்லது. அதுக்குத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை விஷயம் பண்ற. கொஞ்ச நாள் வெளியே போய் அவங்க 2 பேரும் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் எல்லாம் சரியாகும். அவங்க வாழ்க்கைய அவங்களே பாத்துக்குவாங்க. அவங்க இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு உன்னை பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா நீ இருந்துதான் ஆகணும். அவசரப்பட்டு யார்கிட்ட எதுவும் பேசாம அமைதியாயிரு. எல்லாம் சரியா போயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பர்ஃப்யூம் பாத்தியா? உன்கிட்ட தான் கேக்குறேன், என் பர்ஃப்யூம் பாத்தியா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ம், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? தேவைக்கே இருக்கு. நீ சரியான செல்ஃபிஷ். வீட்ல அவ்ளோ பிரச்சனை நடக்குது, எப்படி சம்பந்தமே இல்லாத மாதிரி ஜாலியா இருக்க? என்ன பண்ண சொல்ற? ஆமா, நீ பண்ணிட்டாலும் என்னடி பிரச்சனை உனக்கு? சொன்ன சரி பண்ண போறியா? சப்ப மேட்டரை நீங்களா ஊதி பெருசாகிட்டு இப்ப உட்காந்து ஃபீல் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, மகாவும் பாரதியும் வீட்டை விட்டே போற மாதிரி இருக்காங்க. இது உனக்கு சின்ன மேட்டரா? ஊர்ல எவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு அவன் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். ஒன்னும் இல்லாததுக்கு உட்காந்து அழறதுக்கு உங்ககிட்ட தாண்டி கத்துக்கணும். அவங்க வீட்டை விட்டு போறது உனக்கு ஒண்ணும் இல்லாத விஷயமா? சொல்லு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா போறாங்க. போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி பேசுற அசோக்? நீ எல்லாம் இந்த வீட்ல இருக்கும்போது அவங்க ஏன்டா போனோம்? ரொம்ப ஓவரா பேசுற. நல்லா இல்ல சொல்லிட்டேன். எதுடா நல்லால? எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி பேசாத. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு. திரும்ப திரும்ப அதே சொன்னேன், கடுப்பாயிடுவேன். இப்ப பேசினா என்ன பண்ணுவ? தாத்தா கிட்ட போய் உளர்னது நீ தானே. அப்ப ஸ்டார்ட் ஆனதுதான் எல்லாமே. அதே வச்சுட்டு உளராத. நான் சொல்லனால உங்க தாத்தா எப்படின்னா மேட்டரை உருவிருப்பாரு. நீ ஓட்டவாய், அதை ஒத்துக்கோடா. இப்ப என்ன, உனக்கு என் கூட சண்டை போட இப்ப காரணம் வேணும் அதானே? ஆமா, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அதை கேட்டா சண்டை போடுறேன்னு சொல்லு. ஆமா, நான் சொன்னேன், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதோட விட வேண்டியதானே.
ஏன் இவ்வளோ ட்ராமா? ஓ இங்க எல்லாரும் உட்காந்து அழறது உனக்கு டிராமாவா தெரியுதா? சும்மா நீயும் இப்படியே பேசாத சுபா. பாரதி ஜனனி லவ் பண்ண விஷயம் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்போ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஜனனி கூப்பிட்டு சாரி சொல்லியிருக்கணும். அப்போவே மேட்ரு முடிஞ்சிருக்கும். ஜனனி கிட்ட போய் மகாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னா கதை முடிஞ்சுச்சு. ஜனனி போய் மகா கிட்ட சொல்லவா போறா? அதை விட்டுட்டு இவ்வளோ ட்ராமா போட்டு பாரதி அடிச்சு பேசாத மாதிரி நடிச்சு எதுக்கு இதெல்லாம்? இதுல அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போறதுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி வேற. பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாம அதை சிம்பிளா முடிக்கவும் தெரியாம நீங்களா சொதப்பிட்டு என் தலையை போட்டு உருட்டுறது. இன்னொரு தடவை என்னாலதான் எல்லாம்னு சொன்னேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆட்டோ வந்துருச்சு. கிளம்பலாமா? உனக்கு வருத்தமாவே இல்லையா மகா? ஏன் நீ வருத்தப்படுறியா? எதுக்கு அழற பாரதி? ஒன்றும் இல்லை. என்ன ஆளுப்பா நீ? நாம இங்க இருந்து கிளம்புறோம், வீடே சைலண்டா இருக்கு, யாருமே கண்டுக்கல. எதுக்காக நீ மட்டும் அழற? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு மகா. நாமளா யாரையும் கஷ்டப்படுத்திட்டு போகல பாரதி. நாம வேண்டான்னு அவங்க தான் போக சொல்றாங்க. அதுவும் சும்மா சொல்லல, அடிச்சு வெளியே போக சொல்லிருக்காங்க. அத நினைச்சு பாரு, அழுக வராது உனக்கு. என்ன அப்படி பாக்குற? பேசுறதை நீயான்னு பாக்குற? டவுட் வேண்டாம், நான் தான். நாம இங்கிருந்து போலான்னு நினைச்சோம், அப்பா வேண்டான்னு சொன்னாரு, போகல. இப்போ அவரே வெளியே போக சொல்லிருக்காரு. இப்பவும் அவர் சொல்றதை தான் நம்ம செய்யறோம். கில்ட் எதுவும் இல்லாம ஈஸியா கிளம்பலாம் பாரதி, எதையும் யோசிக்காத. இப்ப கூட மாமா ஏன் எப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு ஆச்சரியமா இருக்கு. அதான் என்னன்னு அவர் சொல்லலையே, சொல்லவும் மாட்டாரு. மாமா மேல கோமா இருக்கியா? ஏன்? எதுவும் பேசிடாத மகா. கிளம்புற நேரத்துல அவர் ஹெல்ப் பண்ணிடாத ப்ளீஸ். நான் எப்பவும் அவரை ஹர்ட் பண்ணதில்ல, அப்படி நினைச்சது கூட இல்ல. அப்பா மேல எனக்கு கோவம் இருக்கு, அது கோவம் கூட கிடையாது, வருத்தம். அதே அளவுக்கு அவர் மேல அன்பு இருக்கு. ஆட்டோ வெயிட் பண்ணதில்ல, கிளம்பலாமா? மகா எங்க கிளம்புற? வீடு பார்த்துட்டோன்னு சொன்னல, அதனால நாங்க கிளம்புறோம், சரியா? நீ இவ்வளவு சீக்கிரம் கிளம்புவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏய், அழக்கூடாது, நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். சுபா ஜனனி யாருமே வீட்ல இல்ல, இப்பவே போகணுமா? அப்புறமா போலாம் மகா. இல்ல, அவங்க வந்தா சொல்லிக்கோ. நான் கிளம்புறேன். நல்லா படிக்கணும், ஒழுங்கா சாப்பிடணும். கிளம்புறேன் இந்திரா, பத்திரம். இனி வருவீங்களா மாம்சிங்க? கிளம்புறோம்ப்பா. மகா ப்ளீஸ் போகாத மகா. வரோம். மகா இந்த பாரதி, இதை வாங்கிக்க, இது உன் பணம். வேணாப்பா, பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லைம்மா, இது என் காசு இல்லை. 5 வருஷமா இவனோட சம்பளத்தை இந்த அக்கௌண்ட்ல தான் போடுறேன். இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இவனுக்கு யூஸ் ஆகும் தான். வாங்கிக்க. கிளம்புறேன் மாமா, உடம்ப பார்த்துக்குங்க. மகா,
2 பேரும் நல்லா இருங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. அப்பா வரேன் இந்திரா. மகா வேண்டாம் மகா, போகாத போகாத மகா ப்ளீஸ். ஏய் எங்கேயும் போகல இந்து, மறுபடியும் பார்க்கலாம். ஜனனி சுபா எல்லார்கிட்டயும் சொல்லாம கிளம்புற. பத்திரமா இருக்க சொல்லு. மகா ஏப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவங்கள ஏன் வெளியில போ சொன்னீங்க? அன்னைக்கு அவங்க கிளம்புறேன்னு சொன்னப்போ நெஞ்சு வலியெல்லாம் வந்து விழுந்தீங்க. எனக்கு இப்படி கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? ஏன்பா அனுப்புனீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுபா, என்னாச்சு? ஏன் அழற? ஏய், அசோகோட ஏதாவது சண்டையா? என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல. மகா இங்க இருந்து போயிட்டான். எங்க போயிட்டா? மகாவும் பாரதியும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. எப்போ? காலையிலே போயிருக்காங்க. எனக்கே யாரும் சொல்லல. எனக்கும் தெரியல. நானும் ஆபீஸ்ல இருந்தேன். இந்திரா தான் சொன்னான். அவர் இருந்தாரா அவங்க கிளம்பும்போது? யாரு? வேற யாரு? உங்க அப்பா தான். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நினைச்சதை நடத்திட்டாருல. அவங்கள வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சாரு, அனுப்பிட்டாரு. அதுவும் என்ன ரீசன் கூட சொல்லாம. அவர் எங்க போ? தெரியல. அன்னைக்கு மகாவும் பாரதியும் கிளம்புறப்ப அப்படியே நெஞ்சு புடிச்சிட்டு கீழே விழுந்தாரு. இன்னைக்கு ஒன்னும் ஆகலையாமா? எங்க போயிருக்காங்க 2 பேரும்? தெரியல. அத கேக்கலையா இவரு? எங்க வீடு பார்த்து போனாங்கன்னு கூட தெரியாம யாருக்கு? மகாக்கா. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 2 பேர் நம்பருமே ஸ்விட்ச் ஆஃப். எங்க போயிருப்பாங்கன்னு கூட தெரியல. எதுக்கு இப்படி ஒரு டிராமா போட்டு அனுப்பணும்? இப்ப மட்டும் சந்தோஷமா இருப்பாரு உங்க அப்பா. வரட்டும் அவரு. இன்னைக்கு அவரை விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் மனசுல? இதுக்கெல்லாம் உன் அசோக் தான் காரணம். அசோக் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுனால தான் அப்பாக்கும் பாரதிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே. நடந்தது தெரியாம பேசாத ஜனனி. என்ன அசோக் சப்போர்ட் பண்றியா? அவரை சொன்னா உனக்கு கோவம் வருதா? மகாவும் பாரதியும் வெளியே போனதுக்கு அசோக்கும் மதிய எழுக்கணும் தான் காரணம். இவங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். வரட்டும் உங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கு யாரும் காரணம் இல்ல, நீதான் காரணம். நானா? நான் என்ன பண்ண? நீதான் எல்லாம் பண்ண. நீ மட்டும் தான் பண்ண. மகா கல்யாணத்துக்காக உன் காதல விட்டு கொடுத்து தியாகம் பண்ணல. அந்த தியாகத்தால வந்ததுதான் இவ்ளோ பிரச்சனையும். பாரதியும் மகாவும் நல்லா இருக்கணும்னு தியாகம் பண்ணல. நீங்க பண்ண தியாகம் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னா அப்பா இப்படி எல்லாம் பண்ணாரு. எனக்கு புரியல. இன்னும் உனக்கு என்ன புரியல ஜனனி? அன்னைக்கே பாரதியை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு போயிருக்க வேண்டியதானே? இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நீயும் பாரதியை லவ் பண்ண விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு மகா நல்லா இருக்கணும் தானே பாரதியை நீயும் விட்டு கொடுத்தீங்க. மகாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அவ பாரதியை தூக்கி போட்டுற மாட்டாளா? அப்புறம் எல்லாரோட லைஃப் நாசமா போயிடாதா? இதெல்லாம் யோசிச்சுதான் அப்பா மகாபாரதி கிட்ட கோவமா நடந்துக்கிட்டாரு. அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரு. எல்லாரும் வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு. இது எதுவுமே தெரியாம அவர் எப்படி பேசுன நீ?
சாரி, உன்னை ஹர்ட் பண்ணணும் நான் இதெல்லாம் சொல்லல. நீ மறுபடியும் அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டா அது தாங்குற சக்தி அவருக்கு இருக்காது. ஏற்கனவே மகாபாரதி போனதுல அவர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு. எதுக்கு சுபா, எதுக்கு இவ்ளோ பண்ணணும்? பாரதி மகாவை எல்லாம் எதுக்கு அனுப்பணும்? என்கிட்ட சொல்லிருந்தா நான் வெளியில போயிருப்பேன்ல, எங்கேயாவது போயிருப்பேன்ல. நீ அப்படி போயிடக்கூடாதுன்னு தான் அப்பா அவங்கள அனுப்பிட்டாரு. தனியா நீ கஷ்டப்படுறத அவர் எப்படி பார்த்துட்டு இருப்பாருன்னு நீ நினைக்கிற? நீ எவ்வளவு கத்துனாலும் கோச்சிக்கிட்டாலும் அப்பாவுக்கு உன் மேலதான் அன்பு ஜாஸ்தி. உனக்கு எதுவுமே அவர் சரியா பண்ணலன்னு அவருக்கு ஒரு கில்ட் இருக்கு. அதான் உன்னை ஹர்ட் பண்ணாம அவங்கள வெளியே போக சொல்லிட்டாரு. என்னாலதான் எல்லாம். Hey, ஐயோம்மா, ஐயோ என்னாலதான். no, no, no. அழாத. ஐயோ சுமன், என்ன No, 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 ஜனனி. அழாத ஜனனி. அச்சோ. ஜனனி, இங்க பாரு, இங்க பாரு. அழக்கூடாது சொல்றேன்ல. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ மா எங்க போனாலும்